ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சைனீஸ் பம்பு ட்ரீயை பற்றி சுவாரஸ்யமான ஒரு கதை சொல்கிறேன். கவனமாக கேளுங்க. இந்த பம்பு ட்ரீயோட விதை உங்களுக்கு கிடச்சின்னு வச்சுக்கோங்க. அதை நீங்கள் நிலத்தில் விதைக்கிறீங்க. ஆனால் முளைக்கிறது மாதிரி எதுவுமே உங்களுக்கு தெரியாது. ஒரு வருஷமாக நீங்கள் தண்ணி ஊற்றி அதை பராமரிக்கிறீங்க. அதுக்கப்புறமும் அதில் எந்த விதமான முளையுமே உங்களுக்கு தெரியலை. இப்படி ஒரு வருஷம் 2 வருஷம் ஆகுது, 2 வருஷம் 3 வருஷம் ஆகுது, எதுவுமே இன்னுமே முளைச்சி வரல அப்படின்னு நமக்கு கூட தோணும். இது இப்படியே விட்டுறலாம், இது முளைக்காது அப்படின்னு தோணும். ஆனால் அதுக்கு பிறகு 5வது வருஷம் நடக்கும் பாருங்க, அதுதான் ஒரு பெரிய மேஜிக். 6 வாரத்தில் இந்த பம்பு ட்ரீ 80 அடி உயரத்துக்கு வளர்ந்து நிற்கும். ஸோ இது வரைக்கும் இந்த விதை அதுக்குள்ளே என்ன செஞ்சிட்டு இருந்து அப்படிங்கிறது தான் கேள்வி. அது என்ன அப்படின்னா, அது 80 அடி உயரம் அப்படி ஹைட்டாக வளரணும்னா அதுக்கு பலமான வேர் வேணும். ஸோ அது இவ்வளோ நாளும் உள்ளே இருந்து அதுக்கு ஏற்றது மாதிரி வேற பரப்பிட்டே இருந்தது. அதனால தான் இவ்வளோ நாளும் வெளியே வரல. ஸோ இந்த ஸ்டோரி எதுக்கு சொல்கிறேன்னு நிறைய பேருக்கு இப்போவே புரிஞ்சிருக்கும். நாமளும் நம்மளோட லைஃப்பில் இப்படி தான் ஏதாவது ஒரு முயற்சி, ஒரு பிஸ்னஸ் தொடங்குறதா இருக்குது, படிப்பில் இருக்கட்டும், ஏதாவது ஒரு விஷயத்தை நாம் பண்ணிகிட்டு இருப்போம். ஆனால் பார்க்கும்போது அதில் எந்த விதமான முன்னேற்றமுமே இல்லாத மாதிரி நமக்கு தோணும். ஆனால் இந்த கதை உங்களுக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் அதை நினச்சி கவலையே படாதீங்க. நீங்கள் தொடர்ந்து தண்ணி ஊற்றி பராமரிச்சுட்டே இருங்க. அது 3 வருஷம் ஆனாலும் சரி, 4 வருஷம் ஆனாலும் சரி, நீங்கள் விட்டு கொடுக்காம விடாமுயற்சியோட தொடர்ந்து பின்பற்றிட்டே இருந்தீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக ஒரு நாள் அந்த பம்பு ட்ரீயை மாதிரி நீங்கள் பயங்கரமாக வளர்ந்து வருவீங்க. அது உங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த உலகத்துக்கே நீங்கள் யாருன்னு தெரியும். இந்த ஸ்டோரியோட மோரல் அதுதான். எப்போவுமே விட்டு கொடுக்காதீங்க, தொடர்ந்து முயற்சி செய்யுங்க. தேங்க்யூ.